பொதுவாக செவ்வாய்ன்னு எடுத்துட்டோம்னா நம்ம அதிகமா எதை பத்தி பேசுவோம்னா செவ்வாயை பத்தி தான் பேசுவோம் இல்லையா? ஏன்னா காதல், ஒரு கல்யாணம், இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்னன்னா ஒரு அதிகபட்ச சந்தோஷம், வெற்றி இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ நம்மளோட பார்ட்னர் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் எல்லாமே இருக்கு இல்லையா? ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும்னா செவ்வாய் வேணுங்க. ஓப்பனா சொல்லணும், செவ்வாய் நல்லா இருந்தா தான் அடிக்கடி வண்டி ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். ஏன்னே தெரியலங்க, நானும் ரிப்பேர் பண்ணி தவிச்சிட்டேன். ஒன்றும் இல்லைங்க, ஆசைப்பட்டாங்க ஒரு கார் வாங்கலாம் அப்படின்ட்டு செகண்ட்ஸ்ல ஒரு கார் வந்துச்சு அப்படின்னு இப்போ வாங்கலான்னு வாங்கினேன். லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அது நமக்கு தேவையான இடத்துக்கு வந்து கரெக்ட் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை. அது கூடிடுச்சு அப்படின்னா பெரிய பஞ்சாயத்து ஆகுமா இல்லையா? படிக்கிற காலத்திலேயே வேலைக்கு போயிருக்காங்க பார்த்துருக்கேன். நம்மப்பா நான்லாம் அப்ப இருந்தே படிச்சு வேலைக்கு போனவப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா அந்த கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். பிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் மற்றும் குடும்ப சிறப்பு ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விதமான ஒரு நிலைகளை வெளிப்படுத்துது. அந்த நிலைகள் வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப 12 ராசி கட்டம், இதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அதிபதியா இருக்காங்க. ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா 2 ஆதிபத்தியம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இப்ப எடுத்துட்டோம் அப்படின்னா மேஷத்துக்கும் உங்களுக்கு விருஷத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் அதிபதியா இருப்பாரு. அதே மாதிரி ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் எடுத்துட்டீங்க அப்படின்னா சுக்கிரன் அதிபதியா இருக்கக்கூடிய தன்மை உண்டு. அதே மாதிரி மிதுனத்துக்கும் கன்னிக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா புதன் அதிபதி. இதுல இந்த ரெண்டு ஆதிபத்தியம் இருக்கு இல்லையா? இப்ப மீனத்துக்கும் தனுசுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு குரு அதிபதியா இருக்காரு. அதே மாதிரி மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சனி அதிபதியா இருக்காங்க. இதுல ரெண்டு பேர் மட்டும் யாருங்க? நம்ம அம்மா அப்பான்னு சொல்லக்கூடிய சூரியனும் சந்திரனும். கடகத்திலையும் சிம்மத்திலையும் இவங்க 2 பேரும் தனியா ஒரு வீடா இருக்கக்கூடிய நபர்களா இருக்காங்க. சோ இப்போ ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு இடத்துல இருக்குல்ல, அதாவது இந்த கிரகத்துக்கான ஒரு குணாதிசயம் ஒண்ணு இருக்குல்ல, அது யார் ஏன் அப்படி இருக்குன்ற ஒரு கேள்வியை பத்தி இன்னைக்கு ஒரு விளக்கமான ஒரு பதிவு பார்த்துக்க போறோம். பொதுவா செவ்வாய்ன்னு எடுத்துட்டோம்னா நம்ம அதிகமா எதை பத்தி பேசுவோம்னா செவ்வாயை பத்தி தான் பேசுவோம் இல்லையா? ஏன்னா காதல், ஒரு கல்யாணம், இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம செவ்வாயை பேசாம அன்றைக்கு நாளே முடியாதுன்ற மாதிரி தான் நம்மளுடைய டாபிக் போகும். சோ அதுல இன்னும் ஒரு படி மேல போயிட்டு ஏன் இது இந்த செவ்வாய் பத்தின விஷயங்கள் என்ன அப்படின்ற பார்க்க போறோம். பொதுவாகவே செவ்வாயினுடைய காரக பண்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த செவ்வாய் ஏன் இவ்வளவு கோவமா இருக்கு, ஏன் துடிப்பா இருக்காங்க, ஏன் இந்த செவ்வாய் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அதுக்கான வேலைப்பாடு இருக்குல்ல. நம்ம இந்த இடத்துல இருந்தாலும் நம்ம ஈஸ்வரி தான், வெளியில போனா நம்ம ஈஸ்வரி தான் இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு இருக்கும்போது எந்த இடத்துக்கு போனா அவங்களுடைய நிலைமை மாறாது, கொஞ்சம் முன்கோவமா வருதுப்பா. இப்ப செவ்வாயினுடைய நிலை எடுத்துட்டோம் அப்படின்னா, செவ்வாய் ஒரு ஆதிக்கம் இருக்கு அப்படின்னா அதுல எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அந்த அவங்க வீட்டுல இருக்கும் அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்றாங்க மாதிரி தான் இந்த நம்ம மேஷத்துலயும் சரி அதே மாதிரி விஷயத்துலயும் முன்கோவம் ஜாஸ்தி வரும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க, கடுகடுன்ற வார்த்தையை பேசுவாங்க, ரொம்ப ரொம்ப நேர்மையா இருப்பாங்க, உண்மையா இருப்பாங்க, வேகமா இருப்பாங்க, துடிப்பா இருப்பாங்க. அப்படியே ரத்தம் சூடாயிருதுப்பா, எங்களுக்கு நரம்பெல்லாம் துடிக்குதுப்பா அப்படிங்கிற அளவுக்கு முன்கோவம் ஜாஸ்தி இருக்கும். இவங்க எல்லாம் தாங்க. இப்ப கோவம் தான் என்ன பண்ணுவாங்க, கோவம் இருக்கிறதுல குணம் இருக்கும், அது அப்பாற்பட்டது. அப்ப செவ்வாயினுடைய நிலைகள் எடுத்துட்டோம் அப்படின்னா இது எந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல், அதுல இருக்கு எல்லா கிரகத்துக்குமே பிளஸ் மைனஸ் இருக்கு. சோ கோவம் மட்டுமே இவங்களை பாக்குறோம்ல, அவருங்க இல்லைன்னா, ஏன்னா செவ்வாய்க்கு நிறைய விஷயங்கள் உண்டு. செவ்வாய் தான் பூமிக்காரங்கலாம் ஒரு சொல்லுவாங்க. அதாவது முந்தைய காலங்கள்லாம் போர் புரிஞ்சு அங்க இருந்து சண்டை போட்டு ஒரு நிலத்தை ஆக்கிரமிக்கிறது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் நல்லா இருந்தா தான் நீங்க சண்டையே போட முடியும். சண்டைன்னு வந்தாலே செவ்வாய் தான். அப்ப சண்டை போடுறதுக்கு செவ்வாய் தேவைப்படுது. அது எந்த விதமா சண்டையா இருக்கு, என்ன ஒருத்தர் அடிக்க வரான், நான் அடிச்சுட்டு வாங்கிட்டே இருக்கேன்னா, இல்ல நான் அடிச்சு திருப்பி மல்லு கட்டிட்டு எனக்கான விஷயங்களை நான் பாதுகாப்பு பண்றேன்னா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? சோ அப்ப அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அரசு தளபதிகள் இருக்கும்போது அந்த தளபதின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இவங்க போர் புரியக்கூடிய நிலையில ஆக்கிரமிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அதை தடுத்து நிறுத்து சண்டை போட்டு தன்னோட நாட்டுக்காக அந்த நிலத்தை பாதுகாப்பு பண்ற வேலையெல்லாம் பண்ணிருக்காங்க. அப்ப செவ்வாய் எவ்வளவு நல்லவரா இருக்காரு. எடுத்துக்காட்டுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா செவ்வாயினுடைய பார்வை பலம் அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்களுக்கு செவ்வாய்க்கு 4, 7, 8 பார்வை. 4ஆம் இடம் என்ன? 4ஆம் இடம்ன்றது நமக்கான ஒரு சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. 4ஆம் இடம் தான் நமக்கு வீடு வண்டி வாகனம். இன்னைக்கு யாராவது கார் இல்லாம இருக்கமாங்க? முதியெல்லாம் ஒரு பொது போக்குவரத்துன்றதை பயன்படுத்தணும், இன்னைக்கு கார் இல்லாத வீடு கிடையாதுன்றது மாதிரி இன்னைக்கு யாரோ நம்ம எல்லாருமே ஒரு வண்டி வாகனம் வச்சுட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரி ஒரு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு உண்டு. ஆனா அதிகபட்ச வாழ்க்கையில மனுஷனுக்கான நிலை என்னங்க? எனக்கு ஒரு வீடு இருக்கணும், நிம்மதியா தூங்குறதுக்கு, சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு வீடு, ஒரு வண்டி, எனக்கான ஒரு குடும்பம் நல்லா இருந்தா போதும். இதுதான் அதை வச்சு எதிர்பார்ப்பு. சோ அந்த செவ்வாய் எடுத்துட்டோம் அப்படின்னா 4ஆம் இடம் சுகஸ்தானம், 4ஆம் இடம் வண்டி வாகன போக்குவரத்தை பத்தின விஷயங்கள், 4ஆம் இடம் வீடு கட்டுறதுக்கு, சரிங்களா? அப்ப அந்த செவ்வாய் நல்லா இருக்கு. அதுலயே பாருங்க 7ஆம் இடம் 7, 8 பார்வை. 7ஆம் இடம் அப்படிங்கிறப்போ நம்மளுடைய கலத்திரத்தை குறிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. சோ 7ஆம் பார்வையில நமக்கு என்னன்னா ஒரு அதிகபட்ச சந்தோஷம், வெற்றி இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்ப நம்மளோட பார்ட்னர் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் எல்லாமே இருக்கு இல்லையா? ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும்னா செவ்வாய் வேணுங்க. ஓப்பனா சொல்லணும், செவ்வாய் நல்லா இருந்தா தான் ஒரு உடல் உறவு, ஒரு கணவன் மனைவி தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கா அப்படிங்கிறப்போ அங்க செவ்வாயினுடைய பார்வை இருக்கா, பலம் இருக்கா, ஈர்ப்பு இருக்கான்ற மாதிரியான தன்மைக்கு உண்டு. அடுத்து 8ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா 8ஆம் பார்வையா எப்பயுமே பாப்பாரு. சனிக்கு எல்லா கிரகத்துக்கும் 7ஆம் பார்வை சிறப்பு பார்வை உண்டு, அது எதுவும் மாற்றம் இல்லை. இப்ப 4ஆம் பார்வையும் 8ஆம் பார்வையும் இவங்களுக்கு
செவ்வாயில ஒரு ஆதிக்கமா இருக்கவங்களுக்கு நம்ம பாக்குறோம். 8ன்றது என்னங்க, காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம் அப்படிங்கிறப்பயே வந்து கண்டம், கஷ்டம், வலி, வேதனை, திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கறது இதுதான், திடீர் நோயை கொடுக்கறது இதுதான் இல்லையா? அப்ப மறைவு ஸ்தானமா பாக்குறதே வந்து 6, 8, 12. அப்ப அந்த மாதிரி ஸ்தானங்கள்ல இருக்கக்கூடிய அங்க செவ்வாய் வரும்போது அதுவுமே வந்து பலம் தானே. பலம் பலவீனம் ரெண்டுமே உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் வந்தா அவன் வேணானுமா, திடீர் ஆக்சிடென்ட் வந்தா கவலைப்படுறது நம்ம. ஆக்சிடென்ட் எப்படி சொல்லிக்காம தான் நடக்கும், அது மாதிரிதான். சோ இது வந்து முக்கியமான விஷயங்களா இந்த பார்வை பலத்துக்கு வந்து செவ்வாய் நம்ம பார்க்கிறோம். ஒரு அதிகபட்சம் நான் சண்டை போட்டு நான் ஜெயிக்கிறேன் மதியா, அது கெத்தே தனிப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு வேணும்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு அதனுடைய பார்வை பலம் அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சு அப்படின்னா உண்டு. இதுல இல்லாம பொதுவா வந்து செவ்வாயினுடைய குணாதிசயங்கள் இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப் மட்டுமே நம்ம முதல் பேசியிருக்கோம். இந்த செவ்வாயினுடைய பலம் எடுத்துக்கும் போது உங்களுக்கு வீடா இருக்கட்டும், வண்டி வாகனங்கள் இருக்கட்டும், இது எல்லாமே உண்டு. சில பேருக்கு வந்து அடிக்கடி வண்டி ரிப்பேர் ஆயிட்டே இருக்கும். ஏன்னே தெரியலங்க, நானும் ரிப்பேர் பண்ணி தவிச்சிட்டேன். ஒன்றும் இல்லைங்க, ஆசைப்பட்டாங்க ஒரு கார் வாங்கலாம் அப்படின்ட்டு, செகண்ட்ஸ்ல ஒரு கார் வந்துச்சு அப்படின்னு இப்போ வாங்கலான்னு வாங்கினேன். லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அது பஞ்சாயத்து வச்சுட்டே இருக்கு. செவ்வாய் சுக்கிரன் சனியினுடைய தன்மை, இது கூட ராகுக்கே தொடர்பா வண்டி அடிக்கடி ரிப்பேர் வச்சுட்டு தான் இருக்கும். வேற ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அடிக்கடி உங்களுக்கு வண்டி செலவு இருக்கா அப்படின்னு கேட்கும். இதுல அதிக பாகை குறைந்த பாகை இந்த செவ்வாயினுடைய கனெக்டிவிட்டியில சுக்கிரன் சந்திரன் கனெக்டடா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நமக்கு அதுக்கான பிரச்சனைகளை கொடுத்துட்டே தான் இருக்கும். கொடுத்துரும், மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? நம்ம மெயின்டைன் பண்ணா போட்டோம்னா வேலைக்கு ஆகுமா? அந்த மாதிரி நம்ம இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கக்கூடியது செவ்வாய்க்கு உண்டு. சில பேர் வீடு கட்டிகிட்டே இருப்பாங்க, திடீர்னு பாதியில நின்று போகும். எனக்கு அந்த வீடை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு டைம் எடுத்துட்டே இருக்குங்க, முடியல. அப்ப உங்களுக்கான பார்வை பலம் நல்லா இருக்கா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கான தன்மை என்ன? செவ்வாய் தான் அங்க வீடு கட்டக்கூடிய தன்மையா சொல்றோம். சோ சுக்கிரன் அதே மாதிரி சந்திரன் நல்லா இருக்கு, வீடு கட்டக்கூடிய பணி பாதியில ஸ்டாப் ஆகுது அப்படின்னா ராகுக்கே தொடர்பு இருக்கும். சோ இவங்களுக்கு அதுக்கான கிரக பார்வைகளோ அல்லது தசாபுத்திகளோ சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா நிச்சயமா அதை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய நிலை இருக்கும். குரு பார்வையோ அல்லது சனியினுடைய பார்வையோ வரும்போது நிச்சயமா ஒரு மாற்றங்கள் அப்படிங்கறத இவங்க பார்க்க முடியும். இந்த மாதிரியான தன்மை உண்டு. இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மிலிட்டரி மேனா இருக்கட்டும், ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கட்டும், நிறைய யூனிஃபார்ம் சர்வீஸ்ல எல்லாமே எடுத்துக்கோங்க, இயங்கக்கூடிய பணி, ரத்தம் பாக்குறாங்க, டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க, நல்லபடியா ஒரு ஆபரேஷன் எல்லாம் பண்றாங்கன்னா ஒரு உயிரை பாதுகாப்பு பண்றாங்க. இந்த பாதுகாக்கக்கூடிய பணிகள் அனைத்துமே பாத்தீங்க அப்படின்னா சூரியன் செவ்வாய் காம்போ தான். ஒண்ணு இல்லைங்க, நான் ஒரு செங்கசூளை வச்சிருக்கேங்க, ஒரு செங்கசூளை வச்சு இன்னைக்கு நம்ம வீடு கட்டுறதுக்கான அனைத்து பொருட்களையும் தயாரிக்க உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயங்கள் சூழல் இல்லாம இருக்குமா? அப்ப அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சூரியன் செவ்வாய் காம்போ. சோ செவ்வாய்ங்கிறது பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. பல பொருட்கள் உற்பத்தி செய்யறதுக்கு இது தேவைப்படுது. அதே சமயத்துல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு செவ்வாய் தேவைப்படுது. செவ்வாய் தான் சகோதரர், செவ்வாய் தான் கணவர். நாடி விதியில பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே கனெக்டட். இப்ப ஒரு கிரகத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. செவ்வாய் சனி சேர்க்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எங்க போனாலும் பஞ்சாயத்து வந்துட்டே இருக்கு. யாரு கூடயுமே வந்து ஒரு நல்ல கனெக்டிவிட்டில இருப்பாரு. என்ன ஒரு விஷயம் தெரியுமாங்க, செவ்வாய் எடுத்துட்டோம்னா வேகமான ஆளு, துடிப்பான ஆளு, டப்பன்னு எல்லா முடிவுகள் எடுப்பாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் சனி. சனி என்னன்னா மந்தக்காரகன், தன்னை வந்து அப்படியே ரொம்ப இழுத்துட்டே போகுதுப்பா, எந்த வேலை எடுத்தாலும் 1க்கு 2 வாட்டி செய்யற மாதிரி இருக்கு, அலைச்சல் பயணமா இருக்கு, நிம்மதி இல்லாம இருக்கு அப்படிங்கக்கூடிய தன்மை இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா செவ்வாய் சந்திரன் சேர்க்க இருக்கவங்க எல்லாம் பாருங்க, டெஃபினட்டா ஒரு வண்டி வாகன போக்குவரத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு அது சம்பந்தப்பட்ட ஒரு மெக்கானிக்கல் படிக்கிறாங்க, இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரிப்பேர் பண்றாங்க. நான் ஒரு 4 வேன் வச்சிருக்கேன், வேன் ஓடிட்டு இருக்கு, கார் இருக்கு, கார் ஓடிட்டு இருக்கு, டிரைவரா இருக்கேன், கண்டக்டரா இருக்கேன், நான் அப்படி அலைச்சல் பயணம், இந்த மாதிரி கனெக்டர் கொடுக்குறது பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் சந்திரன் சேர்க்கை. செவ்வாய் சந்திரன் பாத்தீங்க அப்படின்னா அடிக்கடி இந்த வெளிநாட்டுல போய் வேலை பாக்குறது, இயந்திரங்கள் சம்பந்தப்பட்டது, உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களை உருவாக்குறது, அதே மாதிரி சாப்பாடு செய்யறோம் இல்லையா, அதுக்கு அந்த உணவுப் பொருட்களை விளைவிக்கிறதுல இருந்து அந்த பேக்கிங் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரியான துறை எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் செவ்வாயில இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ராக்கோலிகளா இருக்கக்கூடிய, நாங்க ஏங்கிக்கிட்டே இருக்கோம்ப்பா, நைட்டும் பகலும் பார்க்காம வேலை பாக்குறோன்ற அளவுக்காக ஒர்க் பண்ணக்கூடிய பிள்ளைகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் செவ்வாயில இருப்பாங்க. பர்டிகுலர் அதிகபட்சம் பயணங்கள் இருக்கும், வெளிநாடு வெளியூர்ல போய் படிக்கக்கூடிய பிள்ளைங்களா இருப்பாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா எனக்கு மனசுக்கு பிடிச்சதை நான் செய்வேன், அதுக்கு யாரும் எனக்கு வந்து எந்த குறையும் சொல்லக்கூடாதுன்ற அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்கள் தான் சந்திரன் செவ்வாயில இருப்பாங்க. அதனால ஃபிட்னஸ்ங்க, செவ்வாய் வந்து பலமா இருந்துச்சுனாலே உடல் ஆரோக்கியத்துல வந்து ரொம்ப கவனமா இது பண்றது, சூரியன் செவ்வாயில இருக்கும்போது ஃபிட்னஸ் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. என்னோட உடம்பை நான் ரொம்ப அழகா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். சந்திரன் செவ்வாய் தாங்க மெரைன் இன்ஜினியர், அதை சொல்ல மறந்துட்டோம் பாத்தீங்களா. கிட்டத்தட்ட இந்த மாதிரி தண்ணீர் சம்பந்தப்பட்டதும் விவசாயம் தொடர்பான விஷயங்கள் எல்லாத்தையும் குறிக்கிறது நமக்கு வந்து சந்திரன் செவ்வாய் சேர்க்கை. அதை எடுத்துட்டோம் அப்படின்னா செவ்வாய் கூட வந்து உங்களுக்கு சுக்கிரன் கனெக்டட் அப்படின்றது இயங்கக்கூடிய பொருட்கள்னால கிடைக்கக்கூடிய லாபம் அப்படின்ற விஷயமா எடுத்துக்கலாம். செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா பொதுவாகவே வந்து இதை வந்து ஒரு உறவுமுறை காரக பண்புகளை நம்ம எடுக்கும்போது ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் ஒன்றுக்கு மேற்பட்ட ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி பஞ்சாயத்து வரும். பெண் தொடர்பான விஷயங்கள்ல பணம் ஏமாற்றுறது இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறதுக்கான தன்மை உண்டு. அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவே பாசிட்டிவாவும் எடுத்துக்கலாம். இப்போ பணத்தை போட்டு பணம் சம்பாதிக்கிறது, நிறைய போய் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய முதலீடுகள் பண்றேன், ஒரு பொண்ணு சொன்னாங்க அதை நம்பி செஞ்சுட்டேன்றப்ப இந்த இடத்துல மாட்டிக்கிறதுக்கான தன்மை உண்டு. அதே வந்து இயங்கக்கூடிய பொருட்களை போய் வருமானத்துக்காக நம்ம ஒரு பொருளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் இல்லையா, ஒரு மிஷினரிஸ் ஆர்டர் பண்றோம், அப்ப நம்மளுடைய பணம் போட்டு நம்ம அந்த விஷயங்கள் அதை எப்படி நம்ம பயன்படுத்துறோம்ன்றதை பொறுத்தது. இப்போ கடன் வாங்காம இருந்தாங்கன்னா தப்பிச்சாங்க, தேவையான சும்மா இருக்கும்போது கூட நம்ம பாட்டுக்கு செவனேன்னு இருந்தா கூட கூப்பிட்டு கொடுக்குறாங்கப்பா, இந்தப்பா உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணுமா, உங்களுக்கு இவ்வளவு லோன் தரப்பா, இதெல்லாம் வந்து ஈஸியா வந்து கடன் ஏற்படுத்தக்கூடிய தன்மையும் உண்டு. அந்த கடன் நல்ல வழியில நம்ம கட்டிட்டு நமக்கு தேவை நேரத்துக்கு வந்து கரெக்ட் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை. அது கூடிடுச்சு
போயிடுச்சு அப்படின்னா பெரிய பஞ்சாயத்து ஆகுமா இல்லையா? ஸோ செவ்வாய் சுக்கிரன் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியது. இந்த கிரக சேர்க்கை வந்து கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கறத ஒண்ணுதான். இதே வந்து ஒரு கணவன் மனைவியா இருக்காங்க அப்படிங்கிறப்போ ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு இது தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அது ஒருத்தர் மேல இருக்கும்போது அது வேற உறவு முறையா வேற மாதிரி போச்சுன்னா அது தப்பான உறவுகளில் கொண்டு போய் நுப்பாட்டி விட்டுரும். அதனால இதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிற தன்மை உண்டு. அதே மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து செவ்வாய் கூட குரு இருக்கு. குரு செவ்வாய் கனெக்டிவிட்டிலாம் எடுத்துட்டீங்கன்னா வம்பு வழக்கு பஞ்சாயத்து இல்லாத ஆளே கிடையாதுப்பா. இப்ப நாங்களே வம்பு வழக்கு பஞ்சாயத்து போகக்கூடிய ஆள் தான்ப்பா. எங்கப்பா இருக்கோம் நாங்க லாயர் பாப்போம் எப்படிப்பா இருப்போம். நாங்க டெய்லி ஒரு கேஸ் பார்த்துட்டு தான் இருக்கோம். டெய்லி பிரச்சனையை சந்திச்சுட்டு தான் இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன் போகாம இருக்கிறது கிடையாது. ஏன்னா எங்களுக்கு எல்லாம் குருச்செவ்வாய் கனெக்டட் அப்படிங்கிற மாதிரி இந்த குருச்செவ்வாய் கனெக்டட் இருக்கவங்க ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கலாம், ஒரு வழக்கறிஞரா இருக்கலாம், இந்த மாதிரியே வாதாடக்கூடிய தன்மை இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இதே குருச்செவ்வாய் வந்து ஒரு கணவன் மனைவி ஜாதகத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு தேவையில்ல வாக்குவாதம் வரும். ஒரு குழந்தை ஜாதகத்துல இருக்கு, எங்க போனாலும் இந்த பையன் சண்டை போட்டு வந்துடுறான்பா, நண்டு மாதிரி இருக்கு, ஆனா அது செய்யற வேலையெல்லாம் பாருங்களேன், எங்கனாலும் போய் கலகங்களுக்கா வர மாட்டேங்குவாங்க. அப்ப சின்ன வயசுல இருந்து அந்த முன்கோவம் ஜாஸ்தி வரும். அவங்களுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. சண்டை சச்சரவு அப்படிங்கிறது வரக்கூடிய தன்மை இருக்கும். சோ இவங்க எல்லாம் வந்து ஏன் வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ்லயோ அல்லது வாதாடக்கூடிய தன்மையிலயோ அந்த மாதிரி போகணும்னா அது குருச்செவ்வாய் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது மாதிரியான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுத்துரும். பொதுவாக கணவன் மனைவி ஜாதகத்துல இருந்தா இவங்க தான் கோர்ட் கேஸ் பஞ்சாயத்துன்னு அலையிறாங்க. நிறைய பேருக்கு வந்து குடும்ப வாழ்க்கை சிறப்பெல்லாம் போறதுக்கான காரணமும் இந்த குருச்செவ்வாய் இணைவா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா குருசனி இணைவு. குருசனி எடுத்துட்டோம் அப்படின்னா வேற லெவலுங்க. எப்படின்னா இந்த சுயம்புன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு சுயம்பு அடையாளமா வந்திருக்காங்க. படிக்கிற காலத்திலேயே வேலைக்கு போயிருக்காங்க பார்த்திருக்காங்கப்பா, நான்லாம் வந்து அப்ப இருந்தே படிச்சு வேலைக்கு போனவப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா இந்த காலேஜ் படிக்கிற டைம்லயோ ஸ்கூல் படிக்கிற டைம்லயோ வந்து நிறைய பொறுப்புகள் எடுத்துக்கிறது. அடுத்தா பார்த்தோம் அப்படின்னா இந்த செவ்வாய் புதன் சேர்க்கையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய கட்டடங்கள் அழகழகான பொருட்களா நம்ம பாக்குறோம். செவ்வாய் புதன் எல்லாம் கனெக்டட்ல இருக்கும்போது புத்திசாலித்தனம்ப்பா, இவங்களோட புத்திசாலித்தனம், உங்களோட கிரியேட்டிவிட்டியான மைண்ட் செட், இன்னைக்கு இன்டீரியர் எல்லாம் பாக்குறோம், அவுட் ஆஃப் லுக், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் படிக்கிறதுக்கோ அந்த சம்பந்தப்பட்ட வேலைப்பாடுகள் செய்யறதுக்கோ பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நமக்கு டெக்னிக்கல் ஆர்ட் கிரியேட்டிவ் அப்படிங்கிறது தான் அந்த செவ்வாய் புதனுடைய தன்மை. ஸோ செவ்வாய் எடுத்துட்டோம்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. 1-2 இல்லைங்க, 1-2 சொல்றது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். இதோட ராகுக்கு இதெல்லாம் தொடர்பு இருக்குன்னா அதாங்க பஞ்சாயத்து வரும். செவ்வாய் கூட ராகு இருக்கா, நீ நண்பனை நம்பி ஏதாவது வேலை பார்த்தியா ஏமாந்தியான்னு கேட்கலாம். அவங்களுக்கு தான் அங்க தடை வரும். ஒரு வீட்டு வேலை பண்ணிட்டு இருக்கும்போது தடையாறதுக்கு ராகுக்கு இதனுடைய தொடர்பு. அதே வந்து உடல் ஆரோக்கியம், செவ்வாய் சந்திரன் சேர்க்கவங்கள நீங்க எந்த ஜாதகத்துல வேணா பாத்துக்கோங்க, கண்டிப்பா உடல் ஆரோக்கியத்துல ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து அது பிரச்சனையா இருக்கும். ரத்த அணுக்களுடைய குறைபாடுகள் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நீங்க பார்த்து சரி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா நமக்கு அந்த தசாபுத்தி 6-8-12 போது இல்ல வந்து ஏதாவது தொந்தரவா இருக்கக்கூடிய கிரக பார்வைகள் இருக்கு அப்படின்றப்போன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க எல்லாம் போயிட்டு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து உடம்ப பாத்துக்கணும். தேவையான அளவுக்கு அந்த ஆரோக்கியத்துல குறைபாடுகள் இருக்கக்கூடிய டைம் பீரியடா இருக்கும். சோ நல்லது கெட்டது எல்லாமே கலந்த கலவை தான். எல்லா கிரகங்களும் இருக்கு. ராகு கேது தொடர்பு ஒருத்தவங்களுக்கு இருக்கு அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் வைக்க கூடாதுங்க. ஒரே விஷயம் என்னன்னா, ஒரு கணவன் ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வாய் கேது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய் கேதுவோ செவ்வாய் ராகுவோ, செவ்வாய் கேது இருந்துச்சு அப்படின்னா நீங்க ரொம்ப பெர்ஃபெக்ஷன்ஸ் எதிர்பார்ப்பீங்க. அந்த பெர்ஃபெக்ஷன்ஸை எதிர்பார்க்காதீங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கை ஓரளவுக்கு நிம்மதியா போகும். செவ்வாய் ராகு அப்படிங்கிறது வந்து நிறைய பேரை நம்பி ஏமாறக்கூடிய நிலை இருக்கும். சோ குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் ராகு தொடர்பு இருக்குன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட ரிலேஷன்ஷிப், நம்பின ஏமாத இந்த மாதிரி நிலைகளா இருக்கும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து பண்றது நல்லது. திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு செவ்வாய் ராகு ஒரு ஜாதகத்தை தொடர்புல 1-5 இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்களாம் கொஞ்சம் பொறுமையா நிதானமா புரிஞ்சுட்டு திருமணம் பண்றது ரொம்ப பெஸ்டா இருக்கும். அவசரப்பட்டு, ஏன்னா இன்னைக்கு நான் நிறைய பாக்குறேன், இந்த ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், லவ் லைஃபா இருக்கட்டும், அதே மாதிரி திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், இதுல நிறைய போராட்டங்கள் சந்திக்கிறதுக்கான காரக கிரகமா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் கூட இருக்கக்கூடிய கிரகங்கள். இது பர்டிகுலரா பெண் ஜாதகத்துல. அதனால இதெல்லாம் கொஞ்சம் நீங்க பாத்துக்கிறது நல்லது. ஆண் ஜாதகத்துல இருக்கும் பட்சத்துல இவங்க வந்து பார்ட்னர்ஷிப்ல போயிட்டு தொழில் பண்றாங்க, நண்பரை நம்பி ஏமாந்து போறாங்க, அவங்களுக்காக ஒரு சூரிட்டி இதை நான் இருக்கேன்டா ஒன்னும் இல்லடா மச்சான் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்போர்ட் போனாங்கன்னா டெஃபினட்டா இவங்க பாதிக்கிறாங்க. இந்த செவ்வாய்ங்கிறது தேவையில்லாத கலகங்களும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் ஆண் ஜாதகத்துல இருந்தாலும் சரி பெண் ஜாதகத்துல இருந்தாலும் கொஞ்சம் அவேர்னஸோட ராகுக்கு இதோட தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா நீங்க அவேர்னஸோட இருங்க. அதை பத்தி இன்னைக்கு ஒரு செவ்வாய் பத்தி எனக்கு தெரிஞ்ச பதிவுகளை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படிங்கறத நீங்க உங்களோட கமெண்ட்ல போடலாம். அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல நிறைய விஷயங்கள் உங்க கூட பகிர தயாரா இருக்கேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.